ஏன்னா வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, வந்ததுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு மக்களே கேள்வி எழுப்புகின்ற ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் நம்மளால கேட்க முடிகிறது. ஏன்னா வந்தவுடனே மதுக்கடைகளை ஒழிப்போம் சொன்னாங்க, நீட்டை ஒழிப்போம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க. பல விதமான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருமே அவங்க வீட்டுல இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. பெண்களுக்கு மதுக்கடைகளை உடனடியா ஒழிப்போம் சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட நடக்கல. எல்லாமே கேஸ் மானியம், சொத்து வரி, கரண்ட் பில்லு எல்லாமே விலை உயர்ந்திருக்கிறது. அதனால் ஒரே நிலைப்பாடில் இருக்கணும். வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, வந்ததுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்டாலின் அவர்களே, எடுத்து சொல்லவா? தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல.